ஆனா சிபிஐ கேக்குறோம்ல, நீங்க சிபிஐ விசாரணை கொடுங்க. நீங்க கொடுங்க, சிபிஐ விசாரணை கொடுங்க. இப்போ ஜட்ஜி ஆகட்டோ டாக்டர் ஆகட்டோ எல்லாருமே ஆளுங்கட்சி பக்கம் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அந்த போஸ்டிங்ல இருக்கணும்ல, அது வரைக்கும் இருக்கணும்ல. அவங்க அடுத்த வருஷம் 2026 மாறுற வரைக்கும் ஆளுங்கட்சி பக்கம் தான் ஜட்ஜி போலீஸ் எல்லாருமே அவங்க தான் பக்கம் தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? நீங்க சிபிஐக்கு கொடுங்க. இப்ப அடுத்த பிரச்சாரம் நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம்? அடுத்த பிரச்சாரத்துல நாங்க தலைவர் எங்களுக்கு நல்ல கரெக்டா இப்ப அவரு பட்டியலிட்டு தானேப்பா சொல்றாரு. நீங்க நாங்க கேக்குற இடத்த கொடுங்கப்பா, நாங்க கேக்குற இடத்த கொடுங்க. அடுத்த பிரச்சனை வருதா நாங்க பாக்க. மாநாடு கொடுத்தீங்க, எதனா பிரச்சனை வந்துச்சா? எதனா பிரச்சனை வந்துச்சா? இது இருக்கிறதுல எவ்வளவு சின்ன இடம். நான் இன்னொன்னு கேக்குறேன், அவர் பேசுற பக்கமே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது பாத்தீங்களா? நீங்க அவர் பேசுறது வேலை ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் இட்டு போல? நீங்க எது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட்டு போனீங்க? பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தது, அங்க ஏன் இட்டுன்னு போல? ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட்டு போனீங்க? நான் கேக்குறது தப்பா ரைட்டியா? பக்கத்துலயே நான் ஹாஸ்பிட்டல், அவர் பேசும் போதே நல்லா தெரியுது பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு. அது ஏழு என்னமோ அக்ஷயா என்னமோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. திட்டமிட்டு கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு அதாவது பொதுமக்களை வச்சு அரசியல் பண்றாங்க.